சதீஷ் ஃப்ரம் அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம். சதீஷ் அக்னி டாஸ் போடுவாங்க. எங்கன்னா தூங்கி இருந்தாருன்னா எழுப்பி விட்டு டாஸ் போட அனுப்புங்கப்பா. அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம் செகண்ட் ரவுண்டுக்கான டாஸ் நம்ம போடணும். சதீஷ் அக்னி ஒன்ஸ் அகைன் டாஸ்க்கு வந்துருங்க. நீங்க பாயிண்ட் ரெமோ பாய்ஸ்க்கு 3-1. ஓ மை கடவுளே, பாயிண்ட் மறுபடியும் போயிருக்குதுங்க ரெமோ பாய்ஸ்க்கு. 4-1 3-1. ஓ மை கடவுளே, ஆளே இல்லைங்க. கால்குலேட் பண்ணி அடிச்சிட்டாரு. 2-4. கோலம் பேட் பாய்ஸ் 2-4. ஆளே இல்லைங்க. சதீஷ் அக்னி மீண்டும் ஒரு முறை கால் பண்றோம். டாஸ்க்கு வந்துருங்க. செகண்ட் ரவுண்டுக்கான டாஸ் நடக்க போகுது. சதீஷ் அக்னி மீண்டும் ஒரு முறை கால் பண்றோம். டாஸ்க்கு வந்துருங்க. செகண்ட் ரவுண்டுக்கான டாஸ் நடக்க போகுது. ஃபைவ் 2ல கேம் சூப்பரா பரபரப்பா போயிட்டு இருக்கு. கோலம் பேட் பாய்ஸ் டஃப் குத்து ஆடிட்டு இருக்காங்க. அதே டஃபோட 3வது பாயிண்ட் எடுத்துருக்காங்கப்பா. சரியான ஒரு ஷாட் அந்த தம்பி கிட்ட இருந்து. கோலம் பேட் பாய்ஸ் 3-5. ரெமோ பாய்ஸ் 6-3. கையில் பட்டிருக்க வெளில போய் மறுபடியும் பாயிண்ட் யாருக்கு அப்படின்னா நம்மளோட கோலம் பேட் பாய்ஸ்க்கு. இந்த தம்பி நல்லா விளையாடுற தம்பி. உன் பேர் என்னப்பா? கையில் பட்டிருக்க வெளில போய் மறுபடியும் பாயிண்ட் யாருக்கு? சூப்பரா விளையாடுறாப்ல. பால் வெளில போயிருக்கு. டஃப் கொடுத்து மேலே ஏறி வந்துட்டே இருக்காங்க கோலம் பேட் பாய்ஸ். 5-6 கொண்டாங்க. எடுத்துட்டாங்கப்பா. உள்ள தள்ளிடுவாங்களா? தள்ளிட்டாங்க. நல்ல டேக். பட் திஸ் டைம் இன்டெலிஜென்ட்டா ரெமோ பாய்ஸ் உள்ள தள்ளிடுவாங்களா? தள்ளிட்டாங்க. லீடை தக்க வச்சிருக்காங்க 7-5. பட் திஸ் பாயிண்ட் கோஸ் டு ரெமோ பாய்ஸ். 8-5. பால் நேரா தத்துட்டாங்க. உள்ள தட்டி மறுபடியும் மேலே போகுது. அடுத்த பிளாக்குக்கு போயிடுச்சு. ராலி பண்றாங்க. விட்டு கொடுக்கல ரெண்டு டீமும். எந்த டீமுக்கு இந்த பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கணும். வந்தது கோலம் பேட் பாய்ஸ்க்கு 6வது புள்ளி. 6-8. அக்னி பிரதர்ஸ் கேப்டன் டாஸ்க் வாங்க. அக்னி சதீஷ் அவர்கள் டாஸ்க் வாங்க. யுனைடெட் ஓஎம்ஆர் டீம்ல இருந்து டாஸ்க் வாங்க. யுனைடெட் ஓஎம்ஆர் டீம் கேப்டன் டாஸ்க் வாங்க. டீம்ல இருந்து டாஸ்க் வாங்க. மறுபடியும் ஒரு பாயிண்ட் ஓஎம்ஆர் டீம் கோலம் பேட் பாய்ஸ்க்கு 7-9. பால் நேரா லெக் சைடில், நேற்று கிரிக்கெட் விளாண்டுதான் அந்த பழக்கத்தில் வந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் 8-9 இருக்கு. இப்போ நம்ம கோலம் பேட் பாய்ஸ் நல்ல ஒரு ஃபைட் பேக் அவங்கள்ட்ட இருந்து இழுத்து பிடிச்சி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த கேமை. டேபிள் பட்ட காரணத்தினால பாயிண்ட் நம்மளோட கோலம் பேட் பாய்ஸுக்கு, ரெமோக்கு 10-8. உள்ள தள்ளிட்டாங்கப்பா. மறுபடியும் பாயிண்ட் எடுத்துருக்காங்க நம்மளோட ரெமோ காய்ஸ். லீட் எடுத்து போயிட்டு இருக்காங்க 11-8. உள்ள பால் அவுட்.
அட் த சேம் டைம் டைம் அவுட்டும் எடுத்திருக்காங்க கோலம் பேட் பாய்ஸ். ஸ்கோர் 12-8. டைம் அவுட் முடிந்து விட்டது. ரெமோ காய்ஸ் கிட்ட இருந்து வந்த சர்வீஸ் பாயிண்டா கன்வெர்ட் ஆகுமா ரெமோக்கு, இல்ல பேட் பாய்ஸ் பாயிண்ட தட்டிட்டு போவாங்களா? ஆஹா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 9 புள்ளிகள் வந்திருக்கு நம்ம கோலம் பேட் பாய்ஸுக்கு. ஆஹா, ball out and the points goes to Remo team. 13 புள்ளிகள் பெற்றிருக்கிறதுனால சைட் சேஞ்ச் பண்ணப்படும். 13-9. பால் அவே, அதனால பாயிண்ட் கோலம் பேட் பாய்ஸுக்கு. 10-13. பாயிண்ட்டுக்கு மேல போறாங்க ரெமோ காய்ஸ். பால் சூப்பரா அடிச்சாருங்க, பட் ஆனா அவே போயிருக்கிறதுனால பாயிண்ட் ரெமோ காய்ஸுக்கு. 15 புள்ளிகள். 15-10. பாலை பின்னாடி தூக்கி விடலான்னு பார்த்தாரு, ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. 15-11, சாரி 11-15. நல்ல டிஃபென்ஸுங்க, எக்ஸ்ட்ராடினரி டிஃபென்ஸ் ஃப்ரம் கோலம் பேட் பாய்ஸ். அண்ட் அதோட பாயிண்ட்டும் எடுத்துருக்காங்க. 12-15. டஃப் ஃபைட் கொடுத்து மறுபடியும் கம்பேக் பண்ணிட்டு இருக்காங்க கோலம் பேட் பாய்ஸ். அடுத்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. டீம்ஸ் எல்லாமே ரெடியா இருங்க. ஜேஎம்சி திருவனந்தை ரெடியா இருந்துக்கோங்க. ஜேஎம்சி திருவனந்தை ரெடியா இருந்துக்கோங்க. செகண்ட் ரவுண்ட் ஆஃப் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. திருவனந்தை ரெடியா இருந்துக்கோங்க. ஸ்கோர் ரெமோ காய்ஸ் 16-12. 16-12. Side serve. Point goes to கோலம் பேட் பாய்ஸ். 13-16. பெரிய லீட் இல்ல, 3 பாயிண்ட் தான் லீட்ல இருக்காங்க ரெமோ காய்ஸ். நல்ல சர்வ். ஆஹா, பியூட்டிஃபுல் பாயிண்ட் ஃப்ரம் ரெமோ பாய்ஸ். 17 புள்ளிகள். எக்ஸ்ட்ராடினரி ஷாட்டுங்க, ஆனால் அதையும் நல்லா டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. கையில் பட்டு மேலே போயிருக்கு. ஆப்போனன்ட் பாக்ஸுக்கு போயிடுமா? போயிருக்குங்க. பாயிண்ட் இங்கே கோலம் பேட் பாய்ஸ் அணியினருக்கு. 14-17.
ஆஹா எக்ஸ்ட்ராடனரியா போயிட்டு இருக்குங்க. நல்ல ஒரு அடிங்க, சூப்பரா அடிச்சிருக்கு அந்த கோவளம் பேட் பாய்ஸ் அணியினருக்கு. அந்த பாயிண்ட்டும் கிடைச்சிருக்கு. 15-17. நல்ல ஒரு அடிங்க, சூப்பரா அடிச்சிருக்கு அந்த கோவளம் 15-17. நல்ல டிஃபென்ஸ். பால் நெட்லயே அடிச்சிருக்கு. மீண்டும் ஒரு புள்ளி. க்ளோஸா வந்துட்டு இருக்கு இந்த மேட்ச். எங்கேயோ போற மாதிரி இருக்கு, ஆனா இழுத்து இழுத்து பிடிக்கிறாங்க நம்மளோட கோவளம் பேட் பாய்ஸ். 16-17. டைம் அவுட் கேட்டிருக்காங்க. டைம் அவுட் நிறைவடைந்து விட்டது. 16 கோலம் பேட் பாய்ஸ், 17 ரெமோ காய்ஸ். சம ஈக்குவலான மேட்ச். ஓ டைரக்டா பால் உள்ளதான் பட்டிருக்கு, அதனால பாயிண்ட் இங்க நம்ம ரெமோ காய்ஸுக்கு வந்திருக்குங்க. 18-16. நல்லா தடுத்திருக்காங்க. நல்ல டிஃபென்ஸுங்க, எக்ஸ்ட்ராடனரி டிஃபென்ஸ். அவட பாயிண்ட் எடுத்திருக்காங்க. 19-16 ரெமோ காய்ஸ் 19. ஒன்ஸ் அகைன் லீட தூக்கி இருக்காங்க. ஆஹா மறுபடியும் ஒரு நல்ல அட்டாக் ஃப்ரம் ரித்திக். 17 புள்ளிகள். 17-19. ஆஹா ரித்திக் அடிச்ச பால் பாயிண்ட் போனது ரெமோ காய்ஸுக்கு. 20-17. பியூட்டிஃபுல் ஷாட். கேமராமேன் தப்பிச்சிட்டாரு கையை வச்சு. கேமராமேன் பால் பிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு தெரியுமா? கேமரா தப்பிச்சதா? பியூட்டிஃபுல் ஷாட். கேமராமேன் தப்பிச்சிட்டாரு. 18-20ங்க. ஐயோ அச்சிருந்தா இவங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்குமே. ஆனா ரெமோ காய்ஸ் பாயிண்ட் தூக்கிட்டாங்க. 21-18. கமான் ஐயோ பேட் பாய்ஸ், உங்களால முடியும். சூப்பர் பா, செம்ம பா, எக்ஸ்ட்ராடனரி ஷாட். 19 பேட் பாய்ஸ் 19-21. ஸ்டில் டைட்டா தான் போயிட்டு இருக்கு இந்த மேட்ச். இருபத்தி புள்ளிகள் ரெமோ காய்ஸ். இருபத்தி 19. ஆஹா பியூட்டிஃபுல் அட்டாக். ஆள் இல்லாத இடத்துல அடிச்சாலும் அழகா குனிஞ்சு எடுத்திருக்கிறாரு அந்த பிளேயர். ஸ்மாஷுக்கான ஒரு வாய்ப்பு. பால் ஆனா உள்ளே விழுந்ததுனால ரெமோ பாய்ஸுக்கு இன்னொரு ஒரு பாயிண்ட். 23. ஸ்மாஷுக்கான ஒரு வாய்ப்பு. செகண்ட் ரவுண்ட்ல இருக்கிறது வெறும் 8 மேட்ச் தான். ஸோ அதனால வெயிட் பண்ணி ஆடிட்டு போங்க. பால் அவுட், அதனால பாயிண்ட் இங்க கோலம் பேட் பாய்ஸ்க்கு. 20-23 போங்க. பாயிண்ட் கோஸ் டு ரெமோ காய்ஸ். 24-20 மேட்ச் பாயிண்ட்டுங்க, கேம் பாயிண்ட்.
ஒரு பாயிண்ட் எடுத்தா வின்னு. ஸோ அத்துடன் அந்த ஒரு பாயிண்ட்டுடன் கேமை ரெமோ காய்ஸ் சூப்பராக வின் பண்ணுறாங்க. நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க கோலம் பேட் பாய்ஸ். கோலம் பேட் பாய்ஸ் டீம் அப்படியே ஸ்டேஜ் கிட்ட போய் உங்களுக்கான மொமெண்ட்டோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. வெற்றி பெற்ற அணியிலிருந்து ஒருத்தருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் கொடுக்கப்படும், அதையும் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஜெயம் ஏன்னா வார்ம் கிடையாது, பால்டிக்ஸ் மட்டும்தான். முடிஞ்சானா அவ்வளோதான். ஆல்டர்னேட் சர்வீஸ் தான், சிங்கிளாக சர்வீஸ் அடிக்கக்கூடாது. Point 10. Diabo.
team பேரு செகண்ட் ரவுண்ட் தானா next match second round JMC Tirudandai be ready அக்னிக்கு இன்னொரு பாயிண்ட் 13 அதோட சைட் Point சேஞ்ச் goes to Remo guys. 24-20 match point JMC டீம் கேப்டன் டாஸ்க் வாங்க point JMC டீம் கேப்டன் win JMC டீம் கேப்டன் டாஸ் வாங்க 13-16 சாரி 13-6 ஆஹா நல்ல டைமிங்ல தட்டி விட்டுருக்காருங்க பாயிண்ட் வந்து இங்க 14-15-6 யுனைடெட் ஓஎம்ஆர்ஸ் பாயிண்ட் எடுத்திருக்காங்க 7-15 point goes to United OMR 8-15 எக்ஸ்ட்ராடினரி ஷாட் அண்ட் பியூட்டிஃபுல் டிஃபென்ஸுங்க ஷாட்டை விட அந்த டிஃபென்ஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு 10-15 யுனைடெட் ஓஎம்ஆர் 10-15 So அத்துடன் அந்த ஒரு பாயிண்ட் உடன் கேம் ரெமோ guys
சூப்பரா வின் பண்றாங்க. லவ்லி பிளாக் அங்க டெஃபினட்டா சொல்லி ஆகணும். சூப்பரா இருந்துச்சு பாக்க. 16-10 கோலம் பேட் பாய்ஸ். கோலம் பேட் பால் அவுட். ஆகையால் அக்னி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பாயிண்ட். ஆஹா, பியூட்டிஃபுல்லுங்க. நல்ல ஒரு டச், நல்ல டிராப். பாயிண்ட் இங்க 11-17. டைரக்டா அவுட்டு. 11-18. டீம் அப்படியே ஸ்டேஜ் கிட்ட போய் உங்களுக்கான மொமெண்டோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. வெற்றி பெற்ற அணியில இருந்து ஒருத்தருக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு கொடுக்கப்படும். அதையும் 11-19. ஒருத்தருக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு அவுட். அதையும் 11-19. அக்னி ஃப்ரெண்ட்ஸ் 19, யுனைடெட் OMR 11. சூப்பரா அடிச்சாரு. பட் நல்ல பாஸ்ங்க, நல்ல டிஃபென்ஸ். இவர் ரைட்டு கேட்காம கை தூக்குனாலே தடுத்துடலாம் போல. 20-11. டைம் அவுட். டைம் அவுட் முடிஞ்ச நிலைமையில 20-11 அப்படிங்கிறது தான் ஸ்கோர். அக்னி ஃப்ரெண்ட்ஸ் எகிரி தடுக்கலான ஒரு முயற்சி, அதுக்குள்ள பாலே முன்னாடி நெட்டே தடுத்துச்சுங்க. 21-11. ஸ்ட்ரைட் அவே பியூட்டிஃபுல் சர்வீஸ். தடுக்க முடியவே இல்லை, பின்னாடி போயிடுச்சு. 22-11. பியூட்டிஃபுல்லுங்க. சரியான ஒரு டிஃபென்ஸ். 23-11. அக்னி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் 2 பாயிண்ட் எடுத்தாங்கன்னா அக்னி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. பாயிண்ட்டுங்க இந்த இடத்துல 12 பாயிண்ட்டுக்கு முன்னேறாங்க நம்மளோட யுனைடெட் OMR. நல்ல டிஃபென்ஸ். பாயிண்ட் ஆனா நம்மளோட யுனைடெட் OMRக்கு 13-23. நல்ல டிஃபென்ஸ். ஜஸ்ட் 10 பாயிண்ட் தான். நல்லா தட்டி உள்ள அனுப்பிச்சிருக்காரு. பின்னாடி போயிருக்கு பால். சூப்பருங்க, நல்ல பாயிண்ட்டுங்க. இங்க 24 புள்ளிகளுக்கு முன்னேறி இருக்காங்க. கேம் பாயிண்ட்ல இருக்காங்க நம்மளோட அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம். 1 பாயிண்ட் எடுத்தா வின் அவங்க. ஓ, பியூட்டிஃபுல் அட்டாக், பியூட்டிஃபுல் ஸ்மாஷ். பாயிண்ட் எடுத்துருக்காங்க நம்மளோட யுனைடெட் OMR 14. டைம் அவுட். எஸ், 15 பாயிண்ட்டுக்கு முன்னேறி இருக்கிறாங்க நம்மளோட யுனைடெட் OMR. 15-24. and this point goes to யுனைடெட் இல்ல நம்மளோட அக்னி ஃப்ரெண்ட்ஸ். 25 பாயிண்ட் எடுத்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேமை அக்னி ஃப்ரெண்ட்ஸ் டீம். அண்ட் யுனைடெட் OMR டீம் ரொம்ப நல்லா விளையாடி இந்த மேட்ச்ல டஃப் ஃபைட் கொடுத்தீங்க. அப்படியே ஸ்டேஜுக்கு போயிட்டு உங்களோட மொமெண்டோ கலெக்ட் பண்ணிக்கோங்க.
அப்படியே செகண்ட் ரவுண்ட் இந்த டீம் கண்டினியூ பண்ண போது டாஸ் போட்டு ஆரம்பிங்க. ஐயோ ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. DJX come on. Entertainment. DJX come on. DJX come on.